வீட்லேயே ஹெல்த்தியான 2 விதமான கட்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு ஹாய்ங்க. பொட்டேட்டோவை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட், கேரட்டு துருவி வச்சுக்கோங்க. மற்ற காய்கறி எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சிக்கனை கொஞ்சம் பாயில் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வெங்காயத்தை போட்டு நல்லா பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை போட்டு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் பொடியாக நறுக்கின கொஞ்சம் காய்கறி பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க கேரட்டையும் பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த இதுக்கு தேவையான பச்சை மிளகா காரம் தான் அங்கங்கே இருந்தால் ஸ்பைசி நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா பொட்டேட்டோ போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கடைசியாக இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து இறக்கிடுங்க. இதே போல் தான் சிக்கனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா இது வந்து எங்கள் பாப்பாக்காக காரம் இல்லாத ஒரு கட்லெட் மசாலா. அப்புறமா மைதா உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான ஷேப்பில் கட்லெட் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து மைதா மிக்ஸில் முக்கிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துருங்க. தட்டில் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறமா பாக்ஸில் எடுத்து உள்ளே வச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 days வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஈவினிங் குழந்தைங்க வந்தோடனே ஒரு சூடாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது வறுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரையே பண்ணலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு சைடு வைஸ்லையும் கொஞ்சமாக எடுத்து போட்டு வறுத்திங்கன்னா அருமையான கட்லெட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.